எஸ்ஆர்ஹெச் விசஸ் ஆர்ஆர். ஸோ இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகும்போது நான் வந்து ப்ரிடிக்ட்லாம் இல்லை, நான் வந்து 100% வந்து ஒரு டெசிஷனே எடுத்துட்டேன், ஆர்ஆர் கண்டிப்பாக ஜெயிச்சிரும் அப்படின்னு. ஏன்னா அடித்த அடி வந்து அவனுங்க ஒவ்வொரு மேட்சும் அடிக்கிற அடி வந்து மிரட்டல் அடியாக இருக்குது, அதிரடியாக இருக்குது, சரவடியாக இருக்குது, அந்தளவுக்கு போட்டு பொழக்கிறானுங்க. பொதுவாக ஒரு மேட்ச்சில் வந்து ஒரு 5 பிளேயர் அடிக்கிற ஒரு ஸ்கோரை இந்த டீமில் இருக்கிற ஒரு பிளேயர் மொத்தமாக அடிச்சுட்டு போயிடறான். ஸோ வைபவ் சூரியவன்ஷி. ஓகே, ஸோ எஸ்ஆர்ஹெச் வந்து 216 அடித்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணும்போதுலாம் நான் நினச்சிட்டேன், என்னடா இது வந்து ஜெய்ஸ்வாலுக்கும் வைபவ் சூரியவன்ஷிக்குமே பத்தாதடா, இதை நீங்கள் எப்படா வந்து கண்ட்ரோல் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற ஒரு பதட்டமான சுச்சுவேஷன் என் மனசுக்குள்ளே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆர்ஆர் பேட்டிங்கில் வந்து பார்க்கும்போது மேட்ச்லாம் இல்லை, லிட்ரலி எனக்கு வந்து அதாவது 2026 இது வரைக்கும் ராஜஸ்தான் விளாண்ட மேட்ச் அப்போலாம் ராஜஸ்தான் தான் கப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை உண்டாக்கிட்டாங்க. ஆனால் அந்த மனநிலையை டோட்டலாக அடிச்சு இந்த மேட்ச்சில் ஒட்டச்சிட்டாங்க. ஸோ 100% நீ எப்படி ஆறாவது கப்பு டிசைட் பண்ணலாம், ஓகேவா? ஸோ உண்மையிலுமே நான் நினச்சிட்டேன், ஓகே ஒரு இன்பிட்வீனில் தோணும்ல உள்ளுக்குள்ளே ஆர்ஆர் வந்து ரொம்ப பயங்கரமாக ஸ்ட்ராங்காக இருக்கானுங்க டெஃபினெட்லி அப்படின்னு. ஸோ அந்த டெஃபினெட்லிங்கிற டைம் அடிச்சு ஒட்டச்சு. என்ன இவ்வளோ மட்டமாக தோத்துச்சு, இவ்வளோ மட்டமாக இந்த சீசன்லேயே இவ்வளோ மட்டமாக தீர்த்த டீம் ஆர்ஆர் தான். உண்மையிலுமே அந்த கண்ணில் ஒரு திமுரு, அந்த டீமுன்னா ஒரு திமுரு, ஒரு அந்த ராஜ நடை, வீர நடை, இதெல்லாம் வந்து டோட்டலாக அடித்து உடச்சிட்டாங்க. இதை பார்க்கும்போது ஒரு மாதிரி நல்லா இருக்குது, குதூகலமாக இருக்குது.